கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விவாதங்களை இன்னைக்கு அதிகமா சந்திக்கக்கூடிய கட்சி அப்படின்னா அதிமுக தான். அவங்க கூட்டணி ஆட்சிக்கு ஏற்பில்லை, அது சாத்தியமில்லைன்னு சொன்னாலும், அவர்களோடு தோழமையாக இருக்கக்கூடியவர்களும், அவங்க அணியில இருக்கக்கூடிய பாஜகவின் முக்கியமான ஒரு தலைவரான அமித்ஷாவும் அதை தான் வலியுறுத்துறாங்க. இப்போ இன்னைக்கு அண்ணாமலை பேசக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது, அது பாஜக அவங்க எடுத்திருக்கிற முடிவுல ரொம்ப உறுதியா இருக்க மாதிரி தெரியுது. இருந்தாலும் அதிமுக தரப்புல அவங்க அந்த உறுதித்தன்மையோடு இருக்கிறத உடைக்கிறதுக்கோ, இல்லங்க அது நடக்காதுன்னு சொல்றதுக்கோ தயாரா இருக்க மாதிரி தெரியல. ஊடகங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அந்த நேரத்துக்கான ஒரு பதில சொல்லிட்டு போறாங்களே தவிர, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தெரியவே இல்ல. இது எதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு? 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில கூட்டணி ஆட்சிக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது உருவாகியிருக்கு அப்படின்னு எல்லா கட்சிகளையும் உணர்றாங்க. அது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு, நம்ம இதை டிமாண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பது போல் தான் தெரியுது. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளுமே இதற்கு முன்னாடி இருந்த ஒரு பலத்தோடு அவங்க இல்லை. இப்போ உதாரணத்துக்கு 2016 ஜெயலலிதா அவர்கள் தனித்து போட்டியிட்டாங்க, சின்ன சின்ன கட்சிகள்லையும் அதிமுக சின்னத்தில் போட்டியிட வச்சாங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த சூழல் அப்படின்றது வேற, அன்னைக்கு அந்த கட்சியுடைய பலம் அப்படின்றது வேற ஒன்றாக இருந்தது. இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில் அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், அவங்க இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்றது பார்க்குறாங்க. ஏன்னா இன்னொரு பிளேயரும் வந்திருக்காரு, விஜயும் வந்திருக்கிறதுனால இப்போ அவரும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு முழக்கத்தை அவர் சொல்கிறாரு. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நிச்சயமாக ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக எல்லாருமே பார்க்குறாங்கன்றது ஒன்று. அதிமுகவை பொறுத்தவரையில் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், இந்நாள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே ஒருமித்தமாக கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு இது பெரிய நெருக்கடியாகவும் வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கேம்பெயின் பண்ண போகிற இடத்துல செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த கேள்வியை பிரதானமாக அவங்க வைக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க. பேட்டியில் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டணி ஆட்சியெல்லாம் அவர் சொல்லலை, என்னை தான் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் சொல்லியிருக்கிறாரு, அங்கேயே கிளாரிஃபை பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு அவர் நிறைய கருத்துக்களை சொல்கிறாரு. இதில் தொடர்ச்சியாக குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்றப்ப நேரடியாகவே அவர் இது சிக்கலை ஏற்படுத்துது. நீங்கள் ஒவ்வொரு பேட்டிகள்லையும் குறிப்பாக ஐ திங்க் அது 3வது 4வது பேட்டி அவர் கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு பேட்டிகள்லையும் நீங்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்றத நீங்கள் வலியுறுத்துறீங்க, அது எங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும், மக்களை சந்திக்கும் பொழுது அது எனக்கு ஒரு தர்ம சங்கடமாகவும் அது இருக்குது. ஏன்னா செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக என்னுடைய பிரச்சாரத்தை பேசு பொருளாக்காமல் இந்த பிரச்சனையை ரொம்ப பெரிய அளவில் பூதகமாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை கூட அவர் நேரடியாக அவர் ஒரு நல்ல ஒரு கான்டாக்டில் இருந்தார் அப்படின்னா அமித்ஷாட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட முடியும். ஆனால் அவர் சொல்ல முடியாத நிலையில் இருக்காரு அப்படின்றது தான் அது பார்க்க முடியுது. இப்போ திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய தேர்தல் கேம்பெயினை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் 210 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட்டு தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு பிச்சை அவர் முன்னிறுத்துறாரு. இன்னைக்கு காலையில் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கூட இந்த கூட்டணி எப்படி அமைஞ்சது, என்ன டேர்ம்ஸில் அமைஞ்சது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, கூட்டணி பேச்சுவார்த்தையிலலாம் நான் கிடையாது, பட் என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் ஒரு முறை இல்லை 3 முறை பத்திரிகைகளில் பேட்டி கொடுத்துருக்காரு, இது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அதைத்தான் வலியுறுத்தி பேச முடியும். அப்படி உங்களுக்கு அதில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் அமித்ஷா அவர்கள்ட்டே பேசி அதிமுக தலைவர்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவர் டைரெக்டாக அமித்ஷாவோட பேசக்கூடிய ஒரு இடத்துல இல்லை அப்படின்றதும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதிமுகவுக்கு கூட்டணி நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கும்போது கூட்டணி ஆட்சின்ற பிரச்சனையும் அவங்களுக்கு தலைவலியாக இருக்கின்றது புரியுது. இன்னைக்கு ஒரு 2000 பேர் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அதில் சேர்ந்தவர்கள் யாருன்னு பார்க்கும்போது திமுக கூட்டணியிலிருந்து வந்தவங்கன்னு பார்த்தா வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த சிலர் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் பாஜக, பாமக போன்ற கட்சிகள் இருந்தும் டிடிவி தினகரனுடைய அமமுகவிலிருந்தும் பல தொண்டர்கள் விலகி அதிமுக இணையக்கூடிய நிகழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அவர் நடத்துறதன் மூலமா அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கும் இல்ல அவர் அணிக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகளுக்கும் என்ன செய்தியை சொல்றாரு? மாவட்ட செயலாளர்கள் மிகப்பெரிய அளவில் பொருட்செலவு பண்ணி இந்த கேம்பெயின் எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. அவங்கவுங்க மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வரும்போது ஒரு கிராண்டியரான ஒரு என்ட்ரி அவருக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் கூட்டத்தை திரள வைக்கிறாங்க. ஸோ இப்போ இதை பெரிய அளவில் அவங்க முயற்சி எடுத்து பண்ணும்போது மாற்றுக் கட்சியிலேருந்து வரக்கூடிய தொண்டர்களையும் இணைக்கக்கூடிய விழா அப்படின்றது எல்லா கட்சிகள்லையுமே நடக்கும். அந்த வகையில் இப்போ இன்னைக்கு அமமுக, பாஜக, பாமக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, திமுகலேருந்துமே வந்திருக்கிறாங்க.
அப்புறம் வன்னியர் சங்கத்துலேருந்து சில பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக ஒரு 2000 பேர் வந்து இன்னைக்கு அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இந்த மெசேஜ் அப்படின்றது நிச்சயமாக அதிமுக கூட்டணியில் வந்து இணையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கும். என்ன இவர் வந்து இவரோட நம்ம கூட்டணி போகலாம் நம்ம நினைக்கிறோம், நம்மளுடைய தொண்டர்களே அவங்க பக்கம் இழுக்கிறதுக்கு அவங்க முயற்சிகள் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு அதிருப்தி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த அவருடைய கேம்பெயின், அதிமுக பொதுச் செயலாளருடைய கேம்பெயினில் பல விஷயங்களை ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அவர் குறிப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொரு முறையும் வந்து அவர் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு அவர் வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. இப்போ அண்ணாமலை பேசின விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு வந்து நயினார் நாகேந்திரன் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பெருசாக எதிர்பார்ப்பாரா, இல்லை அவங்க தரப்புல இருந்து டெல்லிக்கு போய் அமித்ஷாவிடமே இதுக்கு ஒரு கிளாரிட்டி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா? இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரையில் அவர் வந்து ரொம்ப ஒரு சாணக்கியன்னு பேர் வாங்கின ஒரு ஆள். ஒவ்வொரு மாநில தேர்தல்லையும் பார்த்தோம்னா அவங்களுடைய திட்டமிடுதல் அப்படின்றது ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஸோ இப்போ அமித்ஷாவை பொறுத்தவரையில் ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இல்லாமல் ஒவ்வொரு முறையும் பத்திரிகைகள் மூலமாக இந்த மாதிரியான ஒரு செய்தியை அவர் வெளியிடவே மாட்டார். அவருடைய கருத்து வந்து நிச்சயமாக இந்த கருத்தை நம்ம சொன்னால் சரியாக இருக்குமா அப்படின்றத பகுப்பாய்வு செய்து தான் வெளியிடுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம நேற்று பேசுகிற மாதிரி தான், இப்போ கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்து ஆன் ஸ்பாட்டு கிடையாது, முன்கூட்டியே வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த கேள்விகளை உள்வாங்கிட்டு இதற்கு என்ன பதில் கொடுத்தா அங்கே வந்து அது பேசு பொருளாக மாறும், நமக்கான ஒரு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்ற எல்லா கால்குலேஷனோட தான் அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ அதனால வந்து அமித்ஷாவை பொறுத்தவரையில் அவருடைய கருத்துலேருந்து பின்வாங்குவதற்கான ஒரு போக்கு அப்படின்றது இருக்காது. ஏன்னா இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்குது. மற்ற கட்சிகளுக்கும் முக்கியமான தேர்தல் தான். இருந்தாலும் அதிமுகவை பொறுத்தவரையில் அதோடைய அந்த எதிர்கட்சி அப்போசிஷன் பார்ட்டி ரோல் இல்லை வந்து ஒரு ரூலிங் பார்ட்டி ரோலை வந்து மேஜராக கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க தான் வந்து ஆட்சியில் இருந்த கட்சி. 50 ஆண்டு காலமாக இங்கே வந்து ஒரு வலிமையான ஒரு கட்சியாக இருக்காங்க. அப்போ அந்த ஒரு பொசிஷனை வந்து உடைப்பதற்கான முயற்சி வந்து பல கட்சிகள் இன்னைக்கு வந்து செய்துட்டு இருக்கும்போது அதை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தேவை அப்படின்றது அதிமுகவுக்கு தான் இருக்குது. இப்போ திமுக வந்து எப்படியாவது அவர்கள் ஆட்சியை இழந்தால் கூட ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி ரோலை வந்து அவங்களால ப்ளே பண்ணிட முடியும். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுன்றது அவங்களுடைய இலக்கு. ஒருவேளை வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காமல் போனால் அதிமுகவுடைய நிலை அப்படின்றது இன்னும் மோசமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா வந்து அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களையும் அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலை அப்படின்ற பல நெருக்கடிக்குள்ள அந்த கட்சி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி பல பிரிவுகளாக பிரிஞ்சு போயிருக்கதையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த கட்சியினுடைய வாக்குகளை, அந்த கட்சியினுடைய தொண்டர்களை எப்படியாவது நம்ம வந்து நம்ம கட்சிகளுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு பல கட்சிகள் முயற்சி பண்ணுறாங்க. அது தாவேகாவாக இருக்கட்டும், இல்லை பாஜகவாக இருக்கட்டும், அப்படின்னு பல கட்சிகள் முயற்சி பண்ணும் பொழுது அதிமுகவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருவேளை வந்து பாஜக அவங்க வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சின்ற ஒரு பலம், அது மட்டும் இல்லாமல் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜகவை நம்பி வந்த கட்சிகளோட எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப அதிகம். அதிமுகவை நம்பி தேமுதிக மட்டும்தான் போயிருந்தாங்க. இந்த முறை தேமுதிக அதிமுக நம்பி போகுமா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை பாஜக அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா தேமுதிகவும் பாஜக கூட போவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ அதனால ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அதிமுக இருக்கு. அதிமுகவுடைய ஒவ்வொரு நகர்வுமே வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு நகர்வாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவோடு அணி சேர வாய்ப்பு இருப்பதா கருதப்படக்கூடிய பாமக தரப்புல இருந்தும் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி ஆட்சின்ற முழக்கத்தை முன்வைக்கிறாரு. ஒரு கூட்டணிக்கு வருவாங்க, இல்லைன்னா அவங்க நம்ம சைடு எப்படியாவது அழைத்து வரப்படணும்னு கட்சிகள் நினைக்கிற நேரத்தில் ஒரு டிமாண்டை பொதுவெளியில் வைக்கிறாங்கன்னா அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படின்றது சாத்தியமே இல்லை. இப்போ அதிமுக தரப்பு கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுது, அன்புமணி ராமதாஸ் கூட்டணி ஆட்சின்னு பேசுறாரு. அப்போ எந்த இடத்துல இவங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து ஒரு அணிக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு? இது யாருக்கு நெருக்கடின்னு பாக்குறீங்க? இப்படி பேசுறது பாமகவுக்கு நெருக்கடியா இல்லை அதிமுகவுக்கு நெருக்கடியா? இல்லை, பழைய நபர்கள் எல்லாருமே வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றது சரியில்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு கட்சி ஆட்சி முறை தான் சரியாக இருக்கும் அப்படின்றது பல பேருடைய கருத்து. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணி கட்சியுடைய துணை இல்லாமல் அந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்கவே முடியாது அப்படின்ற நிலை உருவாகி இருக்கு. ஸோ அப்போ வந்து ஈக்குவலாக அவங்களும் எஃபோர்ட் போடுறாங்க, அந்த அணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதுக்கு அவங்களும் கூடுதலான எஃபோர்ட் போடுறாங்க. அப்போ அதனுடைய பங்கு அவங்க கேட்பதில் என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ரெண்டு கட்சிகளும், அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி,
அவங்களுடைய பழைய நிலையில இருந்த அந்த பலத்தோட அவங்க இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு திமுகவுக்கும் அதோடைய கூட்டணி கட்சிகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. அதே மாதிரிதான் அதிமுகவும் அதோடைய கூட்டணி கட்சிகளை நம்பிதான் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால இப்ப அன்புமணி ராமதாஸ் சொல்றதுலையும் தவறில்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கும், நிர்வாகிகளுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இவங்க எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஒரு மெர்ஜாகி ஒர்க் பண்ணும்போது நிச்சயமா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது நமக்கு வந்து அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.